காய்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலைலாம் இருக்குது. என் ஃப்ரெண்டுக்கு வேறு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தாப்புல. அவனையும் பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே வெளியெலாம் போயிட்டு ஒரு விசிட்லாம் பண்ணிட்டு வந்துடுவோம். ஆனால் அந்த விசிட் பண்ணுறதெல்லாம் வீடியோவில் என்னால் அவ்வளோவா கவரேஜ் பண்ண முடியாது. ஏன்னா போனது எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஏரியா தான். எல்லாமே நார்மலாக இந்த ரோட் ஸ்ட்ரீட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் வீடியோ ஃபுல்லாகவே. இதெல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எப்போதும் போல் லைக்ஸு கமெண்ட்டு கம்மியாக தான் வருது. அதை நான் பெருசாக கூட கண்டுக்கிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு வண்டியை வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு வாங்கணுன்னு வீட்டில் சொன்னாங்க. ட்ரெஸ்ஸு வேறு வாங்கினேன். வாங்கி வீட்டில் வந்து வண்டி நிப்பாட்டின பிறகு சூடாக சாதம் ரெடியாக இருந்தது. சாம்பார், கோவக்காய் பொரியல். அது என்னால் திறக்க முடியல. ஏன்னா செம்ம சூடு, கை சுட்டுக்கும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கத்திரிக்காயில் வறுத்த மாதிரி ஏதோ பண்ணியிருந்தாங்க. வறுத்த கறி கத்திரிக்காய்னு. அது வந்து கடாய் சாதம் மாதிரி கொடுத்தாங்க, நல்லா இருந்தது. அது சாப்பிட்டோன்னே பயங்கரமாக பசி எடுத்துருச்சு. தட்டை எடுத்து சாதம் போட்டு சாம்பார் ஊற்ற ஆரம்பித்தேன். சாம்பார் ஊற்றுறப்ப சரியான வாசனை. பொடி எதாவது போட்டிங்களான்னு கேட்டேங்க அம்மா கிட்டே. பொடியெல்லாம் ஒன்றும் போடல, ஏன்னா ஸ்மெல்லு வந்துச்சு எப்படியோ, அது மட்டும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காவை இது பண்ணது, அது என்ன பேரே எனக்கு தெரியல, ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பைட் போக ஆரம்பித்தேன். நான் எப்பவுமே பட்டும் படாமல் தான் சாப்பிடுவேன். ரொம்ப அதிகமாக ஊற்றி சாப்பிட்ற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. அந்த கத்திரிக்காய் வந்து எங்கள் அம்மா ஃப்ரை பண்ணி வச்சது, அதுவும் நல்லா இருந்தது. நல்லா மொறுன்னு இருந்தது, உள்ள வழவழன்னு இருந்தது. அது சாப்பிட்றப்போ வெண்டைக்காய் டேஸ்ட் மாதிரி இருந்தது. அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, ஹெல்த்தியாக வேறு இருந்துச்சு. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோ லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க காய்ஸ்.